உன்னை தொட முடியவில்லை, ஆனால் ஒவ்வொரு நாளும் உன் நினைவுகள் என்னை தீண்டிக் கொண்டே இருக்கிறது. வணக்கம் மக்களே, நான் உங்கள் பூமணி. இது தமிழ் கவிதையும் கதையும். இன்னைக்கு நம்ம என்ன பாட்காஸ்ட் கேட்க போறோன்னா, தொலைதூர காதல் பற்றிய ஒரு சின்ன கவிதை உங்களுக்காக. என்னவனே, தொலைதூர காதலாக இருந்தாலும் தினம் ஒரு முறையாவது என்னிடம் வீடியோ காலில் பேசிவிடு. சண்டை போட்டு என்னிடம் கோபத்தில் பேசாத நாட்களிலும் கூட உன்னை பற்றிய நினைவே இடைவிடாமல் என்னுள் இருக்கிறது. எவ்வளவு சண்டை போட்டாலும் சாப்பிட்டியா என்று ஒரு வார்த்தை குறுஞ்செய்தி அனுப்பிவிடு. என்னுள் இருக்கும் அத்தனை கோபமும் மனக்கசமும் அந்த நிமிடமே மறந்து விடாதே. ஒரு நாள் 2 நாள் பேசாமல் இருந்தாலும் எனக்கு அவ்வளவு வலிக்கும். அதை நீ உணராமல் உன் வேலையை பார்த்து கொண்டிருக்காதே. என்னவனே, ஒவ்வொரு நொடியும் என்னுள் ஏக்கம் வந்துவிடும் போதெல்லாம் உன் புகைப்படமே எனக்கு தினமும் ஆறுதல் அளிக்கிறது. உன்னை பார்க்கும் ஆவலில் என் பசியும் மறந்து போகிறது. நீ சோகமாக இருக்கிறாய் என்று என்னால் பார்க்க முடியாது. ஆனால் நீ தூரத்தில் இருந்தாலும் என்னால் உன் துயரத்தை உணர முடியும். அப்போதெல்லாம் என்னுள் துக்கம் எட்டி பார்க்கிறது. நீ சண்டை போட்டு பேசாத நேரம் உன் குறுஞ்செய்தியை 1000 முறை அல்ல, 10,000 முறை அல்ல, அதற்கு மேலும் படித்து கண்கள் சிவந்து வீங்கி எழும் இரவுகள் உனக்கு ஒருபோதும் தெரியாது. நீ என்னை மறந்து விட்டாய் என்று நானே நினைத்து தினமும் அழுகிறேன். என்னவனே, நீ மட்டுமே என் நினைவிலும் கனவிலும் நிஜத்திலும். தூரத்தில் இருந்தால் என்ன, துடிக்கும் இதயம் உனக்காகவே இருக்கிறது என்பதை ஒரு நொடி கூட மறந்து விடாதே. உனக்காக காத்திருக்கும் என்னவளுக்கு என்ன பரிசு வைத்திருக்கிறாய்? சீக்கிரமாக வந்துவிடு. என்னவனே, உன் அக்கறையான பார்வை ஒன்று போதும். உன் அமைதி நிரம்பிய அழகான சிரிப்பு போதும். மகிழ்ச்சி தரும் உன் வார்த்தை போதும். ஏமாற்றம் தராத உன் அன்பு எப்போதும் போதும். என்னை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். என்னவனே, எனக்கு எப்போதும் நீ மட்டும் போதும். தொலைவில் இருப்பது பொய் என்று நினைக்கிறேன். நிலவாக உன்னை நித்தம் தினம் பார்க்கிறேன். நிலவின் ஒளியால் நித்தம் என்னை நீ தொடுகிறாய். அதை நான் தினமும் உணர்கிறேன். தவிக்கின்ற மனதை அறியாமல் தழுவும் காற்று போல என்னை நீ கடந்து செல்கிறாய். மிதக்கின்ற இலையாய் உன் நினைவில் நானும் மிதக்கிறேன். கடக்கின்ற வினாடியையும் கணக்கெடுத்து கொள்கிறேன். விரைவாக சேரும் அஞ்சல் போல விரைந்து என்னை பார்க்க வந்துவிடு. என்னவனே, உன் கைகளை பிடித்து கொள்ளவும், உன் மார்பில் தலை சாய்த்து கதறி எழவும், நமக்கு பிடித்த உணவகத்தில் பிடித்த உணவு சாப்பிடவும், எனக்கு பிடித்த மல்லிகைப்பூ என் தலையில் சூடவும், பேருந்தின் ஜன்னலோர இருக்கையில் நாம் சேர்ந்து அமர்ந்து பயணிக்கும் நிமிடத்திற்காகவும், தொலைதூர பாதையில் உன்னுடன் கைகோத்து நான் நடக்கவும், உலகமே நீ என்று உனக்காக ஒரு நெற்றி முத்தத்தை தர காத்திருக்கிறேன். இவையெல்லாம் நடக்கும் என்னும் ஆசையில் இன்னும் உன் நினைவை சுமந்து உன் புகைப்படத்தையே நொடிக்கு நொடி பார்த்து கொண்டிருக்கிறேன். தொலைதூர காதல் வலியாக இருந்தாலும் அது ஒரு தனி இசையை போல அழகாக இருக்கிறது. உன்னையே நினைத்திருக்கும் என்னவளை மறந்து விடாதே. ஓய்வு கிடைக்கும் நேரத்தில் உனக்காகவே நான் காத்திருக்கிறேன். என்னை மறந்தும் விடுமுறையில் ஒரு சுற்றாதே. என்னை பார்க்க வந்துவிடு. என்னவனே, உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். சீக்கிரமா என்னை பார்க்க வந்துவிடு. என்னவனே, என்னுடையவனே, என் காதலனே. இப்படிக்காக உன் இதயத்தை திருடிய, இப்படிக்காக உன் இதயத்தில் என்றும் இருக்கும் உன்னுடையவள். நன்றி மக்களே. பிடிச்சிருந்தா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்முடைய சேனல் தமிழ் கவிதையும் கதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நான் உங்கள் பூமணி. வேறொரு தலைப்பில் உங்களுக்கு கவிதை அல்லது கதை அல்லது வேறு ஏதாவது பாட்காஸ்ட் தேவையெனில் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நன்றி மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.